மாங்கல்யத்துல குங்குமம் வச்சு விடுங்கோ. நான் என்னைக்குமே உன்னை கைவிட மாட்டேன். நெத்தி போட்டு வைங்கோ. இப்படி வைக்க கூடாது, கையை இப்படி கொண்டு போய் வைங்கோ. அவங்க கிட்ட கொடுங்க. வெயி போட்டேன். எல்லாரும் பாக்குறாங்க பாரு. வெய்ய வச்சு விடு. ஏய், குங்குமத்தை தாலியில வச்சு விடுறா. கண்டிப்பா நீ என்ன புரிஞ்சு பேச்சேனும் நம்ம சந்தோஷமா வாழ்வோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜானகி, ரகு பக்கத்துல போய் நில்லு. அத்தை. ஓ, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏங்க, பெருசா திட்டம் போட்டு வந்து நின்னோம். கடைசியில நம்ம மூஞ்சில கரையை பூசிட்டு போயிட்டானுங்க ஊருக்காரனுங்க. இந்த ஊருக்காரனுங்க நம்ம பேச்சை இனிமே மதிக்கவே மாட்டானுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஐயோ, ஏய், உன்னை என்ன செய்ய சொன்னா என்ன பண்ணி தொலைச்சிருக்க? எங்கடா போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரம்? அவங்க வந்து பார்த்தப்ப உன்னையும் காணும், அந்த பொண்ணையும் காணும். அது வந்துப்பா. ஏன்பா, உன்னை நம்பி தானேப்பா ஊருக்காரன்லாம் கூட்டு வந்தீங்க நின்னோம். நீங்க இல்லைன்னதும் அவங்க எல்லாம் எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனாங்கன்னு தெரியுமா? அப்படி எங்கேயா போன நீ? அது என் ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி, அதான் போயிட்டு உடனே வந்து. எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு கொண்டு போட்டுற வேண்டாம். அந்த குடும்பத்தை பஞ்சாயத்துல நிறுத்தி அசிங்கப்படுத்தலான்னு வெறியோட இருந்தேன். நடந்துரும்னு நான் நம்பினேன். ஆனா எல்லாத்தையும் குழி தோண்டி பதிச்சுட்டு தைரியமா வந்து நிக்கிறனே. சாரி அத்தை, என் ஃப்ரெண்டு எமர்ஜென்சின்னு வர சொன்னா. அவனை பார்த்துட்டு உடனே வந்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா லேட் ஆயிடுச்சு. ஏய், டேய், ஃப்ரெண்ட பார்க்க போனியா இல்ல ஏதாவது பொண்ணுங்க பின்னாடி போனியா? ஐயோ, கரெக்டா கேக்குறாரு. அப்படிலாம் இல்லப்பா. என் ஃப்ரெண்டு உடனே பணம் வேணும்னு கேட்டான். அதை எடுத்து கொடுத்துட்டு வந்துடலான்னு தான் போனேன். பேசாத. உன்னை நம்பி பல இடத்துல தோத்து போயிட்டேன். இந்த தடவையை என்ன அவமானப்படுத்தி நிக்க வச்சிட்டல. விடுமா, இதுக்கு மேல அவன் அடிச்சு என்னமா பிரயோஜனம்? டேய், எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. இந்நேரம் பஞ்சாயத்துல வச்சு உனக்கும் தனாவுக்கும் கல்யாணத்தையே முடிச்சிட்டு போட்டான். எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. என்ன திடீர்னு எல்லாரும் வந்திருக்கீங்க? உங்க 2 பேர் மேரேஜ் அப்பவே ஸ்டேஜ்ல கேக் எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அன்னைக்கு முடியல. அதான் இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தோம்.
ஓ, கேக் வெட்டி கொண்டாட போறீங்களா? நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான். ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? ஏய், மாயா தனா ஃப்ரெண்டுங்க, அவங்களுக்காக கொண்டாட வந்திருக்காங்க. சொல்ல போனா இன்னைக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தானே. தாலி பிரிச்சு கோத்துருக்காங்க, கரெக்டா வந்திருக்காங்க பாரு. ஆமா, பெரிய கல்யாணம். ஏமா, இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுனால உங்களுக்கு தெரியாதா? பத்மா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் பழைய கதை. மாயா தனாவுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்திருக்காங்க. பண்ணிட்டு போகட்டுமே, என்ன இப்போ? மாப்பிள்ள, இப்ப வீடு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் முக்கியமா? இதெல்லாம் வேண்டாமே. என்னத்த நீங்களும்? இவங்க எல்லாரும் எவ்வளவு ஆசையா வந்திருக்காங்க. இவங்களை அப்படியே அனுப்ப முடியும்? ஒரு கேக் வெட்டுறதுல என்ன ஆயிரப்போகுது? அத்தை, அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. மாயா தனாக்காக ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. செய்யட்டுமே. ரகு, இவங்க மாயதனத்தோட காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களா? அன்னைக்கு கல்யாணத்துக்கு வர முடியலையா? அதான் இன்னைக்கு நேர்ல வந்து வாழ்த்து சொல்லி கொண்டாடலாம்னு நினைக்கிறாங்க. ஏதோ பண்ணுங்க.